ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே மார்னிங் vlog பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு புட்டும் கடலை குழம்பும் தான் பண்ணியிருந்தோம். குழம்புக்கு வந்துட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு 4 பூண்டு வந்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் மசாலா ஐட்டம் என்னென்னா வந்துட்டு கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுட்ரு, அப்புறம் டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கோம். போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு கடலை வந்துட்டு வேக வச்சுருந்தோம். அப்புறம் அதிலேருந்து கொஞ்சமாக கடலை, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃபைனாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸியை வந்துட்டு இந்த வெங்காயம் மசாலா இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலையும் இது கூட சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவுக்கு வந்துட்டு அரிசி மாவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அந்த மாவையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் மாவு பிசையும் போது வந்துட்டு தேங்காயும் சேர்த்து தான் பிசைவோம், மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த டைமில் வந்துட்டு நான் மாவு உப்பு மட்டும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த புட்டு செய்கிறோம் இல்லையா, அந்த அச்சில் வந்துட்டு தேங்காய் போட்டு மாவு போட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு ஃபைனலாக வந்துட்டு தேங்காய் போட்டு குக் பண்ண வச்சுட்டேன். நான் வந்துட்டு இது கூட மோஸ்ட்லி வந்துட்டு அந்த கடலை குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளாவில் எப்படின்னா அந்த பச்சை பயிறு இருக்குல்ல, அது வந்துட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். அது கூட வந்துட்டு பழம், அப்புறம் வந்துட்டு அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லா குழம்புமே வந்துட்டு புட்டு கூட நல்லா கொம்பைனாக போகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு புட்டு வந்துட்டு வெந்துருச்சு. இந்த ஆவி வரும்போது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.